பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருக்குள்ள பலப்படாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அவங்க நிறைய பேருக்கு அவர்கள் மேல நம்பிக்கை ரொம்ப அதிகமா இருக்குது. அவங்களுடைய சரீரத்தின் மேல, அவங்களுடைய முயற்சி மேல, அவர்களுடைய படிப்பின் மேல அதிகமான நம்பிக்கை இருக்கிறது. நான் நம்புகிறேன், உங்களுக்கு உங்களுடைய முயற்சியின் மேலையும் உங்களுடைய படிப்பின் மேலையும் நம்பிக்கை வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனா நீங்க ஒன்ன புரிஞ்சுக்கணும், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். அப்படின்னா என்னை ஆசீர்வதிக்கிறதற்கு என்னுடைய பலன் அல்ல, கர்த்தரால ஆகும் என்று ஒரு தேவனுடைய பிள்ளை நம்பணும். ஆமென். இன்னைக்கு இருக்கிற நிறைய வாலிபர்களை இந்த உலகம் எப்படி பின்னாடி இழுக்குது அப்படின்னு சொன்னா, நீ ஜெபத்தை குறைச்சுக்கோ, உன்னுடைய வேலையை அதிகப்படுத்து, நீ ஆண்டவரை தேடுகிறத குறைச்சுக்கோ, உன்னுடைய ஞானத்தை நீ பெருக்கிக் கொள்ளு, நீ கடவுள் பக்தி உனக்கு வேண்டான்னு சொல்லல, உனக்கு கடவுள் பக்தி வேணும். ஆனா அந்த கடவுளை குறைவா நீ வச்சுக்கோ, சின்னதா நீ வச்சுக்கோ, சும்மா ஜஸ்ட் உனக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தா உனக்கு போதுமானது. ஆனா நீ என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, முழுக்க 100% நீ எதை டிபெண்ட் பண்ணனா, உன்னுடைய முயற்சியை சார்ந்து கொள், உன்னுடைய ஞானத்தை சார்ந்து கொள் அப்படின்னு இந்த உலகம் வழி நடத்துகிறது. ஆனா ஒவ்வொரு வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் நான் சொல்ற ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னா, இல்லவே இல்லை, உன்னுடைய முயற்சி வேண்டாம் என்று நான் ஒரு காலமும் சொல்லல. ஆனா முதலாவது உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, என்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், என்னை உயர்த்துகிறவர் கர்த்தர். நான் எவ்வளவு பிரயாசம் எடுத்தாலும், நான் எவ்வளவு படிச்சாலும், நான் எத்தனை தூரமா இருந்தாலும், என்ன நடத்துகிறது என்னுடைய படிப்பும் என்னுடைய திறமையும் அல்ல, கர்த்தர் ஒருவரே என்னை நடத்த போகிறார்.